ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். எல்லோருக்கும் அட்வான்ஸ் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டக்குன்னு ஒரு 6 டிப் வந்து பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு எப்போது 24 மணி நேரமும் கம்ம நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிடைக்காது. இப்போ நம்ம சாம்பிராணி போட போகிறோம் பார்த்தீங்களா. அதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சின்ன சைஸ் கற்பூரம் எடுத்துகிட்டு அதை பற்ற வச்சுருங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது வந்து அப்படியே குபீர்னு பற்றிட்டு என் ஃபோனே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கங்கு வந்துட்டு நமக்கு தேவையானது ஃபார்ம் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் போதும். ஃபுல்லாக வந்துட்டு அது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த நெருப்பு மட்டும் கிடைக்கும். இப்போது அதில் நம்மளோட இந்த தூள் சாம்பிராணி இருக்கு இல்லையா, அதை வந்து கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நறுமணமாக இருக்கும். அப்படியே வீடு போட்டிங்க அப்படின்னா அப்படியே பயபக்தியாக பக்தி மான்கள் மாதிரி இருப்போம் எல்லாருமே பார்க்குறதுக்கு. அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அப்படியே மேலாக்க அப்படியே தூவி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது பட்ட உடனே அப்படியே பொரியுள்ள வாசனை அப்படி இருக்கும். வீடே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக கங்கு வேணும், நெருப்பு வேணும் அப்படின்னு நம்ம தேடி அலையவே தேவையில்ல. ஸோ இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேக்கெட்டில் அதுக்கப்புறம் டப்பாவில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் நெருப்பு தணிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படி கையால் 4 விசிறுனீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி யாராவது தலை குளிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்துட்டு உங்களோட முடியை வந்து காய வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. அடுத்த டிப் பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ உருளி வந்து வச்சுருக்கோம். அந்த உருளியில் இருக்க ஃப்ளவர்ஸ் ரொம்ப நாளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கற்பூரம் நம்ம நார்மலாக சூடாக இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி பிரித்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தான். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அந்த கற்பூரம் அதுக்கப்புறம் இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாசலில் வைக்கிறப்ப அப்படி கிராஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கூடிய ஒரு ஸ்மெல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். இந்த மாதிரி வடிகட்டி இருக்குல்ல, அதை வந்து எப்போதுமே நார்மலாக எல்லோரும் வைப்போம் தான். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா எங்கே அது கீழே விழுந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நம்ம வந்து அது எல்லாத்தையும் வந்து ஊற்றிட்டுருப்போம். அது மாதிரி பயம் இனிமேல் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த பென்சில் அந்த டிப்பில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பென்சில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பாதி பென்சில் காணோம், எங்கே போச்சுன்னு தெரியலை. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே சரிஞ்சு வந்து விழவே விழாது. நீங்கள் தைரியமாக டிவி பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் வந்துட்டு வடிகட்டலாம். அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு டிப் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பென்சில் எல்லா வீட்லேயும் இருக்கும். அப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். டிப் நம்பர் 4. என்ன தான் நம்ம கண் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஓகே நம்ம திடமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஊசி நூல் கோக்குற டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துச்சுன்னா மட்டும் ஆஹா கண்ணு தெரியலையே என்ன பண்ண போகிறோமோ அப்படின்றது தோணும். அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்துலாம். ஊசி நூல் கோக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நூல் அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒரு சின்ன குட்டி சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு சிசரை வச்சு இந்த மாதிரி நல்லா ஷார்ப் எட்ஜஸ் கூர்மையான மூக்கு வர மாதிரி பார்த்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து உள்ளே விட்டு அந்த நூலை இழுத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் நம்ம வந்து நூலை வந்து கோத்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான டிப் தான். இதுக்காக ஐயோ நமக்கு கண்ணு தெரியலையே, கண்ணாடி மாட்டணுமே, நூல் கோக்க முடியலையே, கையெல்லாம் ஆடுதே அப்படின்னு நம்ம எந்த ஃபீல் பண்ணவும் தேவையில்ல. ஒரே ஒரு குட்டி பிட்டு சைஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் பேக்கெட், ஷாம்பு பேக்கெட், டீ தூள், காஃபி தூள் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பூஸ்ட் எடுத்துருக்கேன். இதில் வந்து கட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு பீஸ் எப்போதுமே நம்ம கட் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பீஸை விட்டுட்டு ரெண்டாவது ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 மடக்கி வந்து மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக எட்ஜ் இருக்கணும். அந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை இன்னொரு தடவை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் எடுத்து அப்படியே உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக இதுக்குன்னே செஞ்ச மாதிரி ஒரு லாக் வந்துட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் கீழே கொட்டினாலும் ஓகே, நல்ல ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி சூப்பராக டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு காஃபி பேக்கெட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் அதை போட்டு குடிச்சிட போகிறதுல மீதி கண்டிப்பாக வைப்போம். ரொம்ப சிக்கனமான ஒரு டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நவராத்திரி கோலு வரப்போது இல்லையா, அதுக்கான ரிட்டன் கிஃப்ட் தான் நம்ம வந்துட்டு புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டரில் 2 மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு ஒர்க் வச்சது. ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது 2 மாடல் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த மூடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு ஏர் டைட் மாதிரி நல்லா டைட்டாகவே இருக்குது. ஓரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாடல் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர், அங்கங்கே திலகம் ஷேப்பில் ரெட் வித் க்ரீனில் இருக்கும். இதுவுமே நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒயர் பேஸ்கெட்டும் அவைலபிளாக இருக்குது. பேஸ்கெட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியே தான் ஆகணும். இந்த 2 மாடல் இருக்குது. இந்த குங்குமச்சிமிழ் வேணும்
அப்படின்னா அது மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை காம்போவாக அந்த மாதிரி பேக்கில் போட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு பேக்கில் போட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்ததான் வந்து கோல்டன் கலர் குங்குமச்சிமிழ். இது நல்ல பெரிய சைஸில் இருக்கும். இதில் வந்து மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறோட நமக்கு வந்துட்டு செட்டாக வந்துடும். இல்லை குங்குமச்சிமிழ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி காம்போ பேக்கில் போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ரொம்ப க்யூட்டான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிட்டன் கிஃப்ட். ரேட் ரொம்ப 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 கம்மி தான். உங்களுக்கு ஆர்டர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மக்கிட்ட நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிரேஸ்லெட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 6. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அடுப்பே தேவையில்ல இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஏலக்காவும் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக அதில் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சில்லை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு மண்டை வெல்லமாக இருக்கட்டும், அச்சு வெல்லமாக இருக்கட்டும், உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு வந்துட்டு ரெடி ஆகிடும். எனக்கு வந்து கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, ஏலக்காய் மட்டும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நாட்டு சர்க்கரையை கூட தூவிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இல்லை கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை அச்சு இருக்கு இல்லையா, அந்த அச்சை எடுத்துகிட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க அந்த ஃபில்லிங்ஸை வந்து உள்ளே போட்டுடலாம். இல்லை வந்து நீங்கள் நெய் வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து வந்துடும். நடுவில் ஒரே ஒரு முந்திரி பருப்பு மட்டும் வச்சுட்டு எடுத்திங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான பிள்ளையாக இருக்குது. ரொம்ப பிடிச்ச அந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். பிகினர்ஸாக இருக்கீங்க ஆனால் கொழுக்கட்டை மாதிரி வச்சு படைக்கணும், கொழுக்கட்டை செஞ்சு படைக்கணும், இந்த மாதிரி வேக வைக்கிறது, கிண்டுறது இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கொழுக்கட்டையை வந்து ட்ரை பண்ணிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 நிமிஷத்தில் நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஒரு மோதகம் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தியை இந்த கொழுக்கட்டையோட கொண்டாடுங்க. இன்னொரு தடவை நான் எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக நேரம் ஆக இன்னுமே சாஃப்டாக ட்ரை ஆகாமல் ஒரு விரிசல் கூட இல்லாமல் நம்மளோட கொழுக்கட்டை வந்து இருக்கும். உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். நடுவில் வந்து முந்திரி பருப்போட செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ண பிரேஸ்லெட் தான். இன்னும் 100+ மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி மாடல்ஸ் வேணும், இல்லை பிரேஸ்லெட் கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு கிராஃப்ட் எல்லாம் வீடியோவில் போடுறேன்னு சொன்னீங்க, ஆனால் போடவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான், ஜெகா அப்படின்ற சிஸ்டருக்காக தான். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டப்பை குச்சி வச்சு பேங்கிள் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு செஞ்சதுன்னு வாட்டர் பாட்டிலில் பென் ஸ்டாண்ட் செஞ்சு காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இது மாதிரி நம்ம வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஹோல்டர் அப்படின்னு ஒரு க்யூட்டான ஒரு டெடியில் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு கேலண்டரில் அட்டாச் பண்ணி செஞ்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். நீங்கள் உண்மையாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்கன சிகாமணி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.